ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இலங்கையில் மிக முக்கியமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இன்றைக்கி கிராமப்புறத்திலும் சரி, நகர்ப்புறத்திலும் சரி அதிகமாக ஒரு மக்கள்கள், அதாவது சிறுவர்களாக இருக்கலாம், பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், அதே போல் மிக முக்கியமாக பெண்களாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் மூவாகிற ஒரு விஷயம்தான் இ சிகரெட் என்ற ஒரு பாவனைக்கு அதிகமாக முன்னாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையில கொண்டு வரதும் தடை, இலங்கையில விற்பனை செய்யப்பட்டதும் தடை. எப்படி இருந்தாலும் இது மறைமுகமாக பல இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு இன்றைக்கு அதன்பால் எல்லாரும் மூவாகிக்கிட்டு இருக்கிறத எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை தான் இந்த சிகரெட் யூஸ் பண்ணதால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்ற போலியான கருத்து ஊடல்களூடாக இது ஒரு ட்ரெண்டாக மாறி இன்றைக்கு எல்லாரும் இதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதனால உண்மையுமே இது ஒரு இலத்திரனியல் முறையாக எங்களுடைய புகையிலைகள் உற்பத்தி செய்யப்பட்டதிலிருந்து எங்களுக்கு மூளைய சிறு வயதிலிருந்தே நாங்கள் இதை யூஸ் பண்ணக்கூட, இல்லாட்டி நாங்கள் சாதாரண வயதிலிருந்து யூஸ் பண்ணக்கூட எங்களோட டிரெக்டாக எங்களுடைய மூளையை இதை பாதிச்சு எங்களுடைய இதயத்தையும் உடம்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு வண்ணமாக இந்த சிகரெட் காணப்படுது. எனவே இது தொடர்பாக பெற்றோர்களாக இருக்கலாம், பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கலாம், அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கலாம். நீங்க இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருந்து இதிலிருந்து உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏண்டா இன்றைக்கு எல்லாரும் ட்ரெண்ட் என்று போய்த்து தன் வாழ்க்கையை நாசமாக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிக்குது. எனவே உங்களோட குழந்தைகளை காப்பாற்றுறது, உங்களோட ஜென்ரேஷனை காப்பாற்றுறது, உங்களோட சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும், உங்களோட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்பாக இருக்கின்றது. எனவே இது ஒரு நாட்டுல தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தும் இன்னைக்கு அதிகமாக நகர்ப்புறத்திலும் சரி, கிராமப்புறத்திலும் சரி பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே இதிலிருந்து பாதுகாக்க பெறுறது, இதிலிருந்து சமூகத்தையும் எங்களோட சகோதரத்துவங்களையும் பாதுகாக்கிறது மிக முக்கியமானது ஒன்றா இருக்குது. ஸோ இது தொடர்பாக விழிப்புணர்வா இருங்க.